அனைவருக்கு வணக்கம். இன்றைய பதிவு செவ்வாய்க்கிழமைக்கான கருத்தை சொல்லும் குட்டி கதை பதிவு. ஒரு பெண் புத்த துறவி ஒருத்தவங்க ஒரு இரும்பாலான புத்தர் சிலையை தங்க இலைகளால அலங்காரம் பண்ணி அவங்க கூடயே வச்சிருப்பாங்க. அந்த புத்தர் சிலைன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை தங்க இலைகளால ஆனது, இரும்பாலான தங்கத்துல புத்தர் சிலையில தங்கத்தால அலங்காரம் பண்ணியிருக்காங்கன்றதுனால அதை தங்க புத்தர் சிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தங்க புத்தர் சிலையை இவங்க கூடயே வச்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஒரு பெரிய ஒரு புத்த மடாலயம், அந்த புத்த மடாலயத்துல நல்ல நல்ல புத்தர் சிலையெல்லாம் வச்சு வழிபாடு பண்றதுக்காண்டி அழகழகா அடுக்கி வைக்கிறதுக்கு சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது இந்த தங்க புத்தர் சிலையும் அங்க வச்சு வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த பெண் புத்த துறவிக்கு ஆசை வருது. அதனால அந்த தங்க புத்தர் சிலையை எல்லா புத்தர் சிலைக்கும் மத்தியில வைக்கிறாங்க. மத்தியில வச்சதுக்கு அப்புறமா தினமும் போய் தூவக்கால் போட்டு வழிபாடு பண்ணுவாங்கல்ல, அதாவது இந்த சாம்பிராணி போட்டு. அப்படி வழிபாடு பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த சாம்பிராணியின் புகை எல்லா புத்தர் சிலைக்கும் போகுது, நம்ம புத்தர் சிலைக்கு மட்டும் போகணும் அப்படின்னு சொல்லி அந்த பெண் புத்த துறவி நினைக்கிறாங்க. அதனால தூவக்கால்ல ஒரு குழாய் போன்ற ஒரு அமைப்பு உருவாக்கி அவங்க புத்தர் சிலைக்கு மட்டும் அவங்க போடுற சாம்பிராணி போற மாதிரி ஒரு வழி அமைப்பு பண்றாங்க. இது பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்ச நாட்கள் இப்படியே சாம்பிராணி போட்டுட்டு வர வர அந்த தங்க புத்தர் சிலை கருப்பு புத்தர் சிலையா மாறிடுது. என்னம்மா சொல்ற, தங்கம் கருக்குமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, சாம்பிராணி புகை அது தங்க இலைகளால ஆனது, உள்ள எப்படியா இருந்தாலும் ஒரு இரும்பு இருக்கு, அப்ப கருக்கதானே செய்யும். அதே மாதிரியே அவங்க நினைச்ச அந்த சுயநலத்தோட எண்ணத்தினால அந்த தங்க புத்தர் சிலை கருப்பு புத்தர் சிலையா மாறிடுச்சு. இதே மாதிரிதாங்க நம்ம வாழ்க்கையில நம்ம பிறக்கும் போது தங்க புத்தர் சிலையா தான் பிறக்கிறோம். நம்ம வாழ்ற வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் தான், நம்ம சுயநலமா இருக்கோமா பொது நலமா இருக்கணுமா அப்படின்ற பொறுத்து தான் நம்ம கருப்பு புத்தர் சிலையா மாறுறோமா இல்ல தங்க புத்தர் சிலையாவே இருந்து நல்வாழ்வு வாழ்றோமா அப்படின்றது முக்கியம். அப்ப நம்ம சுயநலமா இருந்தா கண்டிப்பா கருப்பு புத்தர் சிலையா மாறிடுவோம். அதனால இந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டோட இன்னைக்கு கடைசி நாள். இந்த நாள்ல நம்ம 2025க்கான ரெசல்யூஷனை ஒன்று எடுக்கிறோம் அப்படின்னா, சுயநலம் இல்லாத வாழ்வை நான் வாழ்வேன்ற ஒரு நல்ல ரெசல்யூஷன் எடுங்க. கண்டிப்பா இது உங்க வாழ்வையே நல்ல முறையில மாற்றும் என்று கூறி உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் தீஷா தினவியராஜ், ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி செவ்வாய்ப்பட்டியில் நான் 8ஆம் வகுப்பு பயின்றிருக்கிறேன். உங்கள் சிந்தனையில் நான். நன்றி, வணக்கம்.